கிரேசி மோகன் அவர் எழுதிய நாடகங்களை விட மிக உன்னதமான மனிதர் என நடிகர் கமல்ஹாசன் புகழாரம் சூட்டினார். சென்னை மயிலாப்பூரில் கிரேசி மோகன் எழுதிய 25 நூல்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் கமல்ஹாசன், ஜெயராம், இயக்குனர் KS ரவிக்குமார் உட்பட திரைப்பட பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய நடிகர் கமல்ஹாசன், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் மொழிதான் பேசு பொருளாக இருக்கும் எனவும், சினிமாவும் அதை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவும் தெரிவித்தார். கிரேசி மோகன் பற்றி நீங்கள் பெறாத பல இன்பங்களை தான் பெற்றதாகவும் ரசிகர்களிடம் அவர் கூறினார். சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல, புதிய பர்மிஷன் சொல்றேன். அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல. அவங்க அப்பா வேற காலமாயிட்டார். நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது. நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்க அப்படின்னா, இல்லையா இந்த கதையெல்லாம் விடாதீங்க, பாம்பின் கால் பாம்பறிகள் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றது என்ன அப்படின்னாரு. இந்த பாருங்க எங்கிட்ட டபாக்க முடியாது அப்படின்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ வேணா போய் சொல்லிடு எனக்கு உடம்பு சொல்றேன்னு. என்னை வெஞ்சுட்டாருன்னாலும் அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது, தம்பி சொல்ற வார்த்தை அது. பட் அண்ணன் சொன்னார். எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாய்ச்சிருக்காரு. அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும். அதையும் சொல்லணும். எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும். அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும்.